பார்வையில் கண்ட வழக்கில் இறந்த தங்களது மகன் விக்னேஷ் என்பவரின் பிரேதத்தை பெரியகுளம் சார் ஆட்சியர் அவர்கள் பிரேத விசாரணை செய்து இறப்பில் மருத்துவ ரீதியான உண்மையான காரணம் அறியும் பொருட்டு பிரேதத்தை 3 மருத்துவர்கள் அடங்கிய மற்றும் தடய அறிவியல் நிபுணர் மூலமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவக்கிடங்கில் 18/2/2025 பிணக்கூராய்வு செய்தும் பிணக்கூராய்வை வீடியோ மூலம் பதிவும் செய்யப்பட்டது. தங்களது மகன் இறப்பு சம்பந்தமாக மருத்துவ குழுவினர் வழங்கிய பிரேத பரிசோதனை நகலை தங்களுக்கு வழங்கப்படுகிறது. பிரேத பரிசோதனை அசல் சான்றிதழ் தங்களுக்கு தேவைப்பட்டால் தாங்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சட்டம் சார்ந்த மருத்துவத்துறையின் பேராசிரியர் அவர்களை சந்தித்து பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. பிரேத பரிசோதனை நகல் பெற்றுக்கொண்டமைக்கு ஏற்பளிப்பு செய்யவும். பரிசோதனை நகல் கொஞ்சம் ஆமாம் அமுத நிலைங்களோட குறிப்பிடணுமா? சரி. போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிருக்கு, சான்றுமே போட்டிருக்குது. கடைசி வரி என்ன போட்டிருக்குன்னா, ரிசர்வ்டு பெண்டிங்கு கெமிக்கல் அண்டு ஆமாம் 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 போஸ்டாஃபீஸ் வடக்கு வந்தால் போஸ்டாஃபீஸ் இருக்கும். அந்த போஸ்டாஃபீஸ் ரோட்டில் நேரம். சரி சரி. மதியம் பேசியிருக்கிறாரு, மதியவனும் பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு கடைசியை பார்த்துக்கோங்க. ஒப்பீனியன் ஆஸ் டு தி காஸ்ட் ஆஃப் டெத்து அது பார்த்து அது கீழே என்ன போட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. ரிசோர்ட் பெண்டிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. சரி சரி. அப்போ நீங்கள் எனக்கு உடனே கூப்பிடுதீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவங்க ஓகே. ரிசோர்டு பெண்டிங் கெமிக்கல்ன்றதை விஸ்டோ பத்தாலிகள் எக்ஸாமினேஷன் நம்ம முழுமையாக அதை படித்தோம். சரி ஓகே. எப்படியோ உங்கள்கிட்ட கைத்து போட்டால் இந்த பேர் உங்கள்கிட்ட தான் இருக்க போது, கைத்து போடுறதுனால அதில் ஒட்டி போட உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது. இதை நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க. 2 நிமிஷம். ராஜா ஆமாம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா சார், நாங்கள் கேட்டது வந்து 2 உள்ளது. இது பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு ராஜா. அவங்க பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டு வந்து இது நான் எடுக்க முடியாது. நேரம் வந்துக்கிட்டே இருங்க, எங்கேயும் திரும்பாமல் ரைட்டில் எப்படி திரும்ப நேரம் வாங்க. விசாரணை அதிகாரிக்கு கொண்டு வந்துட்டு இப்போ அவர் சப் கலெக்டர் தான் இருக்கு. அதனால் எதுக்கு தனித்தனியாக தர்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான், வேறு ஒன்று. இதில் அந்த தரப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு விசாரிச்சிங்கன்னு புரியல. நமக்கு நம்ம எங்கே உள்ள காவல் வீட்டில் கேட்கும்பொழுது அவனுக்கு வலிப்போம். எனக்கு இந்த சுச்சுவேஷன் புரியல சார். இந்த பிரச்சனையை நாங்கள் பெருசுப்படுத்தணுங்கிற நோக்கம் முடியாது. அதாவது வந்து ஒரு மாணவன் கழிப்பறையில் இறந்துருக்கிறேன். சரி, இறந்துருக்கேன். கரெக்டு தான். நானும் சரி, நான் ஃபாதர் அவர் மனம் கண்டிப்பாக 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 போலீஸ் தரப்பில் இருந்து போலீஸ்க்கு நமக்கு நீங்கள் வந்து நான் முன்ன பின்ன உங்களை பார்த்து நான் உங்களை பார்த்து என்னன்னு தெரியும். உங்களுக்கு முன்ன பின்ன நமக்கு கதை கிடையாது. என்ன உள்ளதோ நீங்கள் வந்து சொல்லிட்டாங்க சார். நீங்கள் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற அது எது செய்ய முடியும், செய்ய முடியாது. இது எங்களுக்கும் ஒரு கட்டம் தான் இருக்குது. ஒரு கட்டம் கொடுக்குறோம். இதுக்குள்ளே தான் போலீஸ் எல்லாரும் அதையும் தாண்டி பார்க்குறது சில இது கோர்ட்டு தான் பார்க்க முடியும். சில இது அந்த கலெக்டர் தான் பார்க்க முடியும். நாங்கள் அதை தாண்ட முடியாது அப்படின்ற எங்கள் விஷயத்தில் அவங்க வர முடியாது. அது எங்களோட நீங்கள் இன்னொரு விஷயம் மற்ற டிபார்ட்மெண்ட்டாவது என்னோட விஷயம் இவ்வளோ தான் அப்படின்னு முடிச்சுக்கிடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்களோட விஷயம் முடியலைனாலும் கூட அது எங்கே முடியுமோ அங்கே கொண்டு போய் உங்களை கூட கூட்டிகிட்டு வர வரைக்கும் நல்லா இருக்கும். நாங்கள் தான் பார்ப்போம். வாரம் போகிறோம். ஏதாவது எல்லாண்டு நீங்கள் அளக்க விட எங்கள் வழியை கிடையாது. வெயிலில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்னும் நீங்கள் அளந்து சொல்லி பாருங்கள். உங்களோட சூழ்நிலை என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லுவேன். ஏன்னா இறப்பின் பொழுது ஆசனம் அதுதான் சொல்லி நீங்கள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா காதில் அதுக்கு ஏதாவது பதில் கண்டிப்பாக சொல்லி கண்டிப்பாக அது என்ன மாற்றம் முடியாது. கண்டிப்பாக சொல்லி ஏன்னா அரசு வந்து இதை மாதிரி பார்த்துட்டோம். அரசு வந்து ஒரு பிரச்சனை ஒரு இழப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி செய்யும். ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த சமூகம் வந்து அதிகாரமற்ற சமூகம்.
தொடர்ந்து எத்தனையோ கொலைகளை வந்து பார்த்துக்கிட்டே வரோம். இந்த தம்பி வந்து எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன், கழிப்பறையில் வந்து ஒரு வாளி கூட உடையல பாருங்க, வாளி கூட அவன் தவறி விழுந்துருக்கணும், விழுந்தா வாளி உடைஞ்சிருக்கும், அதுவும் இல்லை. காதில் ரத்தம் வந்திருக்கு, கழுத்தில் நகங்கள் பதியப்பட்டிருக்கு, நான் கூட இருந்து நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன். அப்போ இது வரைக்கும் வந்து இன்னைக்கு அவருடைய உடற்கூறாய்வு அந்த நகலில் என்ன இருக்க போகுது? நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பேன். எனக்கு எப்படியோ டாக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் வந்து அவர் என்ன அதில் உள்ளதோ அவர் படித்தாங்க, அது என்ன உள்ளதோ அதை பார்த்து தான் கொடுப்பாரு. இன்னொன்று ஃபைண்ட் அவுட்னு எப்படி அவர் கொடுத்தானே ஆகணும். நீங்கள் சொன்ன கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு பதில் அவர் கொடுத்துட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிதாண்ணா? அது வந்து உடனே கிடைக்காது. ஒரு 10 நாளோ 5 நாளோ அது டைம் எடுக்கத்தான் செய்யும். சார் நான் அதிகாரிங்கிற முறையில் சொல்கிறேன். நாங்கள் ஒரு டவுட் சொல்கிறோம். டவுட் சஸ்பெக்டு டெத் தானே, டவுட் சொல்கிறோம். இப்படி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா காவல் நிலையத்தில் இருந்தவங்க முறையாக அதுக்கு ஒரு பதிலை சொல்லி சரி வாங்க நம்ம அதிகாரியை பார்ப்போம், விசாரணை தொடங்குவோன்னு அந்த விடுதி மாணவர்கள் 16 பேர் 17 பேர் தங்கி இருந்துருக்காங்க. அவங்களெலாம் கூப்பிட்டு விசாரித்து நிர்வாகத்தை விசாரித்து ஒரு 24 மணி நேரம் ப்ராசஸில் நமக்கு நிறைய அனுபவம் கிடச்சிடும். நேராக நிற்கும்போது அதை சொல்லக்கு இல்லாமல் வலிப்பு வந்து இறந்துட்டு எறும்பு கடிச்சு ரத்தம் வந்துட்டுங்கிறதுனா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். காவல்துறை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அதில் செயல்பட்டுள்ளா இவ்வளோ தூரம் போயிருக்காரு. அதாவது ஜஸ்ட் இப்படி இருக்கலாம்னு தான் சொல்ல முடியுமே ஒழிஞ்சு ஸ்ட்ரிக்டாக இருக்குன்றது டாக்டராக சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. இல்லை அதான் முன்முடிவுகளோட அவங்க பண்ண முடியாது. நீங்கள் டாக்டர் பண்ண முடியாது. எதுவோ முடிவு வந்து அது வந்து சயின்டிஃபிக்காக அவங்க தான் சொல்ல முடியும். நம்ம ஒரு அசம்ஷனில் சொல்லலாம், இவருக்கு இப்படி இருந்தது அவருக்கு அப்படி இருந்தது, இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும் ஊரில் 1000 பேர் பல இதாக சொல்லலாம். ஆனால் உண்மையான ரீசன் சொல்லக்கூடியது வந்து டாக்டர் பிரச்சனை பண்ணி அவரும் அவர் தான் டாக்டர் சொல்லணும். அது வரைக்கும் யார் உதவி ஆய்வாளர் கூட பதில் சொல்லலை, காவலர்கள் மட்டும். என்னங்க இறப்பு அதில் பாருங்கள், அந்த நம்ம காவலர்கள் நடந்தால் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நமக்கு தெரியுங்களா? நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு போலீஸே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லிட்டேன் ரிமார்க் பண்ண அதெல்லாம் சொல்ல விரும்பல நான். வந்துட்டாங்களா? ஒரு 2 நிமிஷம் யார் வந்துட்டாங்களா? சார் வாங்க. இல்லை கழிப்பறையில் கூட எவ்வளோ ரத்தம் கிடக்கணும், வெளியே ரத்தம் பாருங்க. அதான் முதல்ல சொல்கிறேன் ஐயா, அவர் செத்தவரோட இது புரியுது. நான் அதிலெல்லாம் வந்து தலையிட்டு அதில் ஒரு ரிமார்க் சொல்லலாம் விரும்பலை. இன்னும் உள்ளதோ ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். அவ்வளோ ரத்தம் இருந்துட்டு அந்த பனியில் ஒரு ரத்தம் கூட இல்லை, அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ரத்தம் இல்லை. அவ்வளோ ரத்தம் பாத்ரூமில் கிடக்கு, அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ரத்தம் இல்லை. அவர் என்ன சொன்னான்னு அது வந்து இனிஷியல் ரிப்போர்ட்டாக நீங்கள் வாங்குறது இதில் லெட்டரில் வாங்க வேறு வாங்குறீங்களான்றா? ஏன் இங்கே இருக்கிற ஆளு கூட படிக்கிற ஆளு தான், அவங்களுக்கு தெரியாத நீங்கள் படிச்சீங்கன்னா இது லெட்டரில் வாங்குறோமா வேறு இதில் வாங்குறோமான்னு அதில் இல்லை சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் அப்படி இந்த முதல் நிலைன்னா நீங்கள் எழுதி கையெழுத்து போடுங்க. அந்த முதல் நிலை போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிற முதல் நிலை நான் எடுத்துக்கணும். நீங்கள் போடுங்க, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் எழுதி போடுங்க. கூட போட வேண்டாம், அவங்களுக்கு என்ன போடணும் போடுங்க, அப்படி கூட போடுங்க. முதல் நிலையும் போட்டு கூட போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் பெற்றுக்கொண்டேன்னு போடுங்க, நகலை பெற்றுக்கொண்டேன்னு போடுங்க. அதான் பாய் பேசுகிறப்ப கூட சரி ஒரு பேசியிருப்பான் அடிச்சிருப்பான்னு சொல்லலாம். ஆமாம் அவன் வலிக்கணும். இது நகல் தானே நமக்கு தராங்க. சரி சரி சரி. பாய் ஓகே ஒரு ட்ரூ காப்பி இந்த இதில் ட்ரூ காப்பிலேருந்து எதிரில் இல்லை சார்.
யாருக்கு நான் டூ காப்பி அதிலிருந்து நகல் ட்ரூ காப்பியோட நகல் பண்ணது. நல்லா தெரிஞ்சுங்க. டூ காப்பி யாருக்கு போடுறதுன்னா டிவி டூ காப்பி போடலாம். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டில் இவர் வந்து கொடுக்குறீங்க டாக்டரு, இவரே இதுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குங்க, ஏதாவது டூ காப்பி போட முடியும். அவரோட சர்டிஃபிகேட் நான் டூ காப்பி போட முடியும். இப்போ நான் வந்து ரெக்கார்டு போடுறேன், ஸ்டேஷனோட சம்மந்தப்பட்டு ஏன் ரெக்கார்டு, அதுக்கு தான் டூ காப்பி போட முடியும். போஸ்ட்மார்ட் சர்டிஃபிகேட் நான் டூ காப்பி போட முடியும். டாக்டர் நீங்கள் யாருக்காட்டி என்னோட டூ காப்பி போட்டேன், நீங்கள் என்ன உண்டோ உள்ள எழுதி வாங்கிக்கிங்க. இல்லைன்னா ஐயா அவ்வளோ தூரம் கூட தேவையில்லை, அவ்வளோ ப்ரோஸ் வேண்டாம், ஒட்டுனா எடுத்துகிட்டு போகணும், கையில் கூட போக தேவையில்லை, நீங்கள் எடுத்து பிக்சர் எடுத்து படிச்சுக்க வேண்டியன்னா அதனால் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை ஐயா, நீங்கள் என்ன எழுதணுமோ எழுதி போடலாம். ஒன்றும் பெரிய இது கிடையாது. இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, கையெழுத்து போடலைன்னாலும் அதான் கொடுக்க போகிறோம். அவர் ஐயா தான் போடணும். போடுங்க. நீங்கள் எழுதுங்க, அவர்கிட்ட போஸ்ட்மார்டம் டூ காப்பி அப்படி போட முடியாதுங்க. டூ காப்பி மீனிங் கிடையாது. கொஞ்சம் நாள் இல்லை கையெழுத்து ஒட்டிட்டு போகிறாங்க. அதை கொஞ்சம் பேசுனாங்க வா நேரம் வர்றேன். நான் கையெழுத்து போடணும். நம்ம பேசுகிறேன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா வா நேரம் வரேன். நான் காலைல வந்துடுவேன், காலைல வரேன். ஓட்டினேன் கொடுக்கறது மட்டும் போட்டுருக்காங்க. வாங்கும்போது கையில் போட்டு வைக்கும்போது போட்டாங்க. கையில் போடுங்க. அந்த நீங்களே எழுதுங்க சார். சார் நீங்களே எழுதுங்க சார். நீங்கள் எழுதுங்க. சும்மா எழுதுங்க. அவர் எழுதிட்டா கையில் எழுதி கொடுங்க. கையெழுத்து கொடுத்தாரு. உடற்கூறாய்வு நகலை பெற்றுக்கொண்டது. அண்ணே வணக்கம், கரிகாலன் அண்ணே. அண்ணே கரிகாலன் பேசுகிறேன். சரி 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 சரிண்ணே. எனது மகனின் எனது மகனின் பிரேத பரிசோதனை முதல் நிலை நகலை அறிக்கையின் நகலை பெற்றுக்கொண்டேன். சரிண்ணே சரிண்ணே சரி. இன்னைக்கு தேதி என்னங்க? 21. கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டு கழுவுங்க. அப்படியே இருக்குண்ணே, கொஞ்சம் தொடர்பு 21 தானே? 21/2/25. சரிங்க. உங்களுக்கு ஒன்று தரல. நன்றி. ஒன்று இதுவும் கொடுத்துருங்க. இதையும் கொடுத்துருங்க. நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நீங்களே கைட்டு கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லை, இது ஒன்றான்னு பார்த்தா அவ்வளோ நன்மை இல்லாமல் பண்ணுவோம். ஏன்னா பார்த்து எனக்கு அதெல்லாம் இல்லைண்ணே. இதில் என்ன இருக்குது? சரி, என்ன கடமையோ அது இருக்குது. உங்களுக்கு மேலே அதிகார ஓட்ட ரொம்ப இருக்குது. புரிஞ்சிச்சுன்னா அதிகார ஓட்ட ரொம்ப இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நமக்கு என்ன இது போல இன்னொரு மாணவன் வந்து அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வேதனையான தெரியும். அவங்க அப்பா சொன்னது அப்பா சொன்னது என் மகனோட இன்னும் அடுத்த இனிமேல் ஒரு பையனுக்கு நடக்கக்கூடாது. அவன் அப்பா சொன்னது. ஏன்னா பார்த்தோன்னே நமக்கே கண்ணீர் வருது. ஏன்னா